இங்கே ராஜேஸ்வரி ரஞ்சிதாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, ரஞ்சிதா, நம்ம பிளான் பண்ண மாதிரியே மல்லியை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். மல்லியும் இந்த வக்கீலும் இப்போது என் கூட தான் இருக்காங்க. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. நீ என்ன பண்ணுற? குணசேகரன் இப்போ கால் பண்ணுவார். கால் பண்ணி வீட்டுக்கு வருவார். வந்தார்னா அவர்கிட்ட அவர் கேட்குற பணத்தை கொடுத்துரு. அதோட என் ரூமில் ஒரு சின்ன பென்ட்ரைவ் இருக்குது. அந்த பென்ட்ரைவும் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துரு. மீதியை குணசேகரன் பார்த்துப்பாங்க. நாம் பிளான் பண்ண மாதிரி கண்டிப்பாக விஜய் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஜெயிலில் தான் இருக்கணும். அப்போ தான் சொத்து எல்லாத்தையும் என் பேருக்கு மாற்ற முடியும். இந்த மல்லியவும் வீட்டை துரத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ரஞ்சிதா, சரி ராஜிமா, எல்லாம் ஓகே தான். அப்போ விஜய் மாமா ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா அப்புறம் எப்படி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ரஞ்சிதா, நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு, இந்த விஜய் இப்போது ஜெயிலுக்கு போகாமல் வெளியே வந்துட்டான்னு வச்சுக்கேன், சொத்தை நம்ம மாற்றிடலாம். ஆனால் விஜய் வெளியே இருக்கும்போது இந்த மல்லி கண்டிப்பாக விஜய் விட மாட்டான். எப்படியாவது விஜயை பேசி மனசை மாற்றி இந்த சொத்தெல்லாம் திரும்ப அடையத்துக்கு தான் ட்ரை பண்ணுவாள். அதனால தான் சொல்கிறேன், விஜய் கொஞ்ச நாளைக்கு ஜெயிலில் இருக்கட்டும். அந்த கொஞ்ச நாள் ஜெயிலில் இருக்கிற நேரத்தில் நாம் எப்படியாவது மல்லியை ஒன்று தீர்த்து கட்டிடலாம். இல்லைனா மல்லியை விஜயோடைய வாழ்க்கையிலேருந்து தூக்கிடலாம். எப்படியும் சொத்து இல்லைன்னு தெரிஞ்சால் அவளே விஜயை விட்டுட்டு ஓடிடுவா. வேற ஒரு ஆளை பார்த்து செட்டில் ஆகிடுவா. அதுக்கப்புறம் நாம் விஜயை வெளியே கொண்டாடலாம். கொண்டதுக்கு அப்புறமா நான் ஒன்று கல்யாணம் பண்ணிக்க விஜய் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் மறுபேச்சு பேசாமல் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் நீ நினச்ச மாதிரி எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் ரஞ்சிதா. நான் ஒன்றும் விஜயை பர்மனெண்ட்டாக ஜெயிலில் வைக்கணும்னு சொல்ல, அது என்னோடய சுயநலத்துக்காக சொல்ல, எல்லாமே உனக்காக மட்டும்தான். அந்த மல்லியை விஜய்கிட்டேருந்து பிரிக்கணும். அப்படி பிரித்தா மட்டும்தான் நாம் விஜயை உனக்கு கல்யாணம் வைக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு ரஞ்சிதா அப்படின்னு ரஞ்சிதா சொல்லுங்க. ரஞ்சிதா உடனே, சரி ராஜிமா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சிடறேன். நீங்கள் மேனேஜரை ஃபோன் அடிச்சு வீட்டுக்கு வர சொல்லுங்கள். நான் வீட்டில் தான் இருக்கேன். மேனேஜர் வந்தோடனே இந்த பணத்தையும் பென்ட்ரைவையும் கொடுத்துரும் ராஜிமா. ராஜிமா, நீங்கள் சொன்ன மாதிரி என்ன விஜய் மாமா கூட சேர்த்து வச்சுருவீங்களே? ரஞ்சிதா, என்ன இப்படி சொல்கிற? விஜயை இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி உள்ளே தள்ளுறது எல்லாமே ஒரு காரணத்தோடு தான். ஸோ விஜய் எந்த தப்பு பண்ணவே இல்லை தான். யார் தப்புன்னு சொன்னது? அவனை இந்த பிஸ்னஸில் தேவையான பிரச்சனை உண்டு பண்ணி ஒரு போலீஸ் செக் கொடுத்தான்னு சொல்லி அவன் மேலே கேஸ் போட்டு உள்ளே தள்ளுறது எல்லாமே அவனோட சொத்தை என் பேரில் மாற்றணும்னு மட்டும் இல்லை, அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தான். சொத்து அவன்கிட்ட இருக்க வரைக்கும் கண்டிப்பாக அவன் நாம் சொல்கிறத கேட்க மாட்டான். நம்ம பேச்சை மீறி செயல்படுவான். சொத்து இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பொட்டி பம்பா அடங்கிடுவான். அதுக்காக தான் அவன் சொத்தை நம்ம பேரில் மாற்றுறோம். அது மட்டும் இல்லாமல் மல்லி இருக்க வரைக்கும் அவன் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அதனால தான் மல்லியை வெளியே தோற்றத்துக்கு அவனை தூக்கி ஜெயிலில் போடுறோம். இது எல்லாமே ஒரு பிளான் தான் ரஞ்சிதா. நீ எதுவும் குழப்பிக்காத மனசை போட்டு அப்படின்னு ராஜி ஃபோன் வச்சுறாங்க. வைக்கவும் மல்லி ஒன்று, நீலாம் ஒரு பொம்பளையா? கூட தம்பியாவே அழிக்கிறதுக்கு இப்படி பிளான் பண்ணுறியே, உனக்குலாம் கொஞ்சம் மனசாட்சியே இல்லையா? இங்கே பாரு மல்லி, எனக்கு மனசாட்சி இருக்குது இல்லை, அதெல்லாம் தேவையே இல்லை. எனக்கு தேவை என் தம்பியோட சொத்து எல்லாம் எனக்கு வேணும். அதுக்கு என் தம்பி இப்போதைக்கு வெளியே இருக்கக்கூடாது. அதனால தான் அவனை உள்ளே அனுப்புகிறேன். உள்ளே அனுப்புறதுக்கப்புறமா சொத்து எல்லாத்தையும் என் பேரில் மாற்ற போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு விஜய் உள்ளே தான் இருப்பான். அதுக்குள்ளே நான் உனக்கு டைம் தருவேன். அந்த டயத்துக்குள்ளே நீயாவே ஓடி போயிட்டுனா உனக்கு நல்லது. இல்லைனா உன்னை முடிக்கிறத தவிர எனக்கு வழியே தெரில அப்படின்னு மல்லியை பயமுறுத்துறாங்க ராஜேஸ்வரி. இங்கே சொன்ன மாதிரியே குணசேகரன் கொஞ்சம் நேரத்தில் வீட்டு வராரு. வந்த உடனே இங்கே ராஜி சொன்ன மாதிரி ரஞ்சிதா பணத்தையும் பென்ட்ரைவும் எடுத்து குணசேகரன் கொடுக்குறாங்க. குணசேகரன் கிளம்பி நேராக கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனதும் இங்கே நம்ம விஜய் பார்க்குறாரு. நம்ம தரப்புலேருந்து மல்லிலாம் யாரும் வரவே இல்லையே, அப்போ யாரும் நம்ம நம்பவே இல்லையா, எல்லாம் நம்மளை குற்றவாளி தான் பார்க்குறாங்களா அப்படின்னு விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இங்கே விஜய்க்கு ஆப்போசிட் இருக்கிற வக்கீல் இன்வெஸ்டர்களுக்காக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டர்களை பணம் கிட்டத்துக்கு அடிக்க போயிருக்கார் சார், அதனால் எங்களுக்கு இவர் மேலே நம்பிக்கை இல்லை சார் அப்படின்னு மாதிரி இவர் கொடுத்த பென்ட்ரைவை போட்டு காட்டுறாங்க. அந்த பென்ட்ரைவில் நம்ம விஜய் இன்வெஸ்டர்களை அன்றைக்கி குடிச்சிட்டு போதையில் அடிக்க போனார் இல்லையா, அந்த வீடியோ இருக்கான்னு சொல்லி போட்டு பார்க்குறாங்க. ஆனால் போட்டு பார்த்தா எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அந்த வீடியோ இல்லை. அதில் என்ன வீடியோ இருக்குது அப்படின்னா, ரஞ்சிதா ராஜுக்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க இல்லையா, இது மாதிரி விஜய் மாமா என் தப்பு பண்ணவே இல்லை, நாம தான் பிளான் பண்ணி அவரை இப்போ உள்ள தள்ளியிருக்கோம். அவர் இப்போ நிரந்தரமாக உள்ளே இருந்தா அப்புறம் எப்படி நான் ஆசைப்பட்ட மாதிரி அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் சொல்லுங்கள் ராஜி அப்படின்னு ரஞ்சிதா கேட்கும்போது ராஜி சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரஞ்சிதா, கொஞ்ச நாளைக்கு அவங்க உள்ளே இருக்கட்டும், மல்லி துரத்துக்கிறதாக தான் அப்படின்னு ராஜு சொன்ன எல்லாமே இங்கே தெளிவாக பதிவாக இருக்குது. ஏன்னா நம்ம ரஞ்சிதா வீடியோ காலில் தான் பேசியிருக்காங்க. அது எல்லாத்தையும் யார் எடுத்ததுன்னா நம்ம வெண்பா தான். ஸோ வெண்பா இவங்க பேசுனதையும் காலை வாங்கிட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்திருக்காங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் ராஜு சொல்லி முடித்ததும் ரஞ்சிதா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே போகிறாங்க. ரெஸ்ட் ரூம் போன கேப்பில் வெண்பா அந்த பென்ட்ரைவ் எடுத்து அதில் இருக்க வீடியோ டெலிட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை காப்பி பண்ணி வச்சிடறாங்க. அது தெரியாத ரஞ்சிதா குணசேகரன் வந்தோடனே அந்த பென்ட்ரைவ் தூக்கி கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே அந்த பென்ட்ரைவ் இங்கே போட்டு பார்க்கவும், ஸோ எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஜி தான். ராஜேஸ்வரிங்கிறது யார், அவள் சொல்லி தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இங்கே கோர்ட்டில் நிரூபணமாகுது. உடனே மேனேஜர் குணசேகரனை கூட்டு விசாரிக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி கம்பெனியாக்குள்ள பணம் இல்லை அப்படின்னா எதுக்காக நீங்கள் செக்கை கலெக்ஷனில் போட்டீங்க, அப்போ உங்களுக்கு பணம் இல்லை தெரியாதா அப்படின்னு விசாரிக்கும் போது குணசேகரன் ஒரு கடத்துக்கு மேலே நம்ம மேலே பழி வந்துடக்கூடாது அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாரு. சாரி சார், எல்லாமே அந்த ரெக்கார்டில் இருந்த மாதிரி ராஜேஸ்வரி மேம் சொல்லி தான் நாங்கள் பண்ணணும், நானும் காசு விட்டு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம்
தான் விஜய்க்கு புரியுது. அப்போது இங்கே நடந்த எல்லா பிரச்சனையும் காரணம் என் அக்கா தானா? அப்போது மல்லி இதில் எதுவுமே தலையிடவே இல்லையா? லாஸ்ட் வரைக்கும் மல்லி என்னை காப்பாற்றணும் தான் போடியிருக்கா. நான் தான் அவள் தப்பாக நினச்சிக்கிட்டேன். ஆனால் எங்கள் அக்கா மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். அவள் அக்கா இல்லை, எனக்கு அடுத்த ஒரு அம்மா மாதிரி நினச்சேன். ஆனால் லாஸ்ட்டில் அந்த ராஜேஸ்வரி என்ன நல்லா முட்டாளாக்கிட்டாலே. எனக்கு இம்பிட்டு போய் துரோகத்தை பண்ணுவோன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. அவள் மனுஷியே கிடையாது அப்படின்னு விஜய் புரிஞ்சுக்கிறாரு. விஜய் மனசுக்குள்ளே 1008 கேள்வி ஓடிட்டுருக்கு. ஒரு பக்கம் மல்லியை பார்த்து அப்படியே கையெடுத்து கும்புறாங்க. மல்லி கண் கலங்கிக்கிட்டு என்ன பண்ண தெரியாமல் யோசிக்கிறாங்க. இங்கே விஜய் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல மல்லி, நீ வரலன்னு நினச்சி நான் உன் மேலே கோவப்பட்டேன். ஆனால் நீ தான் எனக்காக இவ்வளோ போய் உதவி பண்ணியிருக்க. நீ எங்கே இருக்க மல்லி அப்படின்னு தெரியாமல் இங்கே விஜய் கையெடுத்து கும்பிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாரு. அழுது முடிச்சதுக்கப்புறமா கோர்ட்டில் தீர்ப்பு வந்துடுது. ஸோ விஜய் மேலே தப்பும் இல்லை, விஜய் வெளியே வந்துடலாம். விஜய்க்கு அடுத்து ஒரு 10 நாள் டைம் தருவோம். அந்த 10 நாளுக்குள்ளே இன்வெஸ்டருடைய பணத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணி ஆகணும். அப்படி செட்டில் பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம விஜயை ஃபர்தராக ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு விஜய்க்கு சொல்லிடுறாங்க. விஜய் வெளியே வந்த உடனே மல்லிகன் தேடி ஓடுறாரு. வீட்டில் போய் பார்த்தா ரஞ்சிதாவை அடித்து கேட்குறாங்க. அப்போ தான் ராஜி உண்மை தெரியுது. அந்த இடத்துக்கு போனால் மல்லி அங்கே தான் அடைச்சி வச்சிருக்காங்க. ராஜி மல்லியை காப்பாற்ற விஜய் ராஜேஸ்வரியை கண்டபடி பேசுறாரு. உன்னை போய் அக்கா நினச்சா நீ எனக்கு இவ்வளோ போய் துவக்கத்தை போகணும்னு சொல்லி நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை பார்த்து எனக்கு அருவருப்பாக இருக்குது. இன்னொரு வாட்டி என் மூஞ்சில் முடிக்காத. இனி நான் உனக்கு அக்காவும் இல்லை, நீ எனக்கு தம்பியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ராஜேஸ்வரியை பயங்கரமாக திட்டி தீர்த்துட்டு மல்லியை கட்டி பிடிச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாரு நம்ம விஜய்.